இந்த அன்னதானம் என்பது ஒரு தனி மனிதன் எங்கெல்லாம் சுற்றி தெரிந்து எங்கெல்லாம் கஷ்டத்தோடு ஒரு குருவை சந்திக்க வருகிறானோ, ஒரு குருவை பார்க்கிறானோ, அவன் பசியோடு இருப்பான். அவன் பசி என்பது ஒரு தீராத கர்மவினை, தீராத பாவம். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் கடந்து அந்த பசியோடு இருந்தால் பரவாயில்லை. 7 வருடங்களாக, 70 வருடங்களாக சில மனிதன் பசியோடு சுற்றி திரிகிறான். அந்த 70 ஆண்டுகளாக கர்ம வினையில், பாவத்தில், குடும்பத்தோடு தன்னையும் அந்த பசி தீராமல் அதற்கு என்ன வழி என்று தெரியாமல் எல்லா நகரப்புறத்தில் இருக்கின்ற கோவில்களும் ஜீவசமாதிகளையும் அந்த மரங்களையும் சுற்றி வருகிறான். அவனுக்கு தெரியவில்லை எப்படி இந்த பசி ஆற்றுவது என்று. அப்ப ஞானிகளோ குருவோ எங்கேயாவது கிடைத்தார்கள் என்றால் அவரிடமும் போய் நிற்கிறான். அங்கு பசியாற்றப்படுவானா என்ற நம்பிக்கையோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு தவித்து கொண்டு நிற்கிறான். என் துன்பத்துக்கு ஒரு துயரம், என் உடலுக்கு ஒரு விடுதலை, என் மகனுக்கு ஒரு வேலை, என் மகளுக்கு ஒரு வேலை, என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு குழந்தை, எங்கள் வாழ்க்கைக்கு குடும்பத்தோடு நிற்கிற பசியை ஆற்றிக்கொடு குருவே, இறைவா. மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர், இந்த கைலாயத்திற்கு என் உடலும் உயிரும் சமர்ப்பணம். எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம், எல்லாம் கைலாயம். ஏழை பணக்காரன் பாராமல் நல்ல உணவை ஞானிடம் உண்றானா என்றால் அவனுக்கு தன்னை மறந்து ஒரு இசைலயம் உள்ளே கேட்கும். அவன் தன்னை மறந்து உறங்குவான். தன்னை மறந்து தியானம் போல் அப்படியே ஆழ்ந்திருப்பான். ஒரு உணவை கொடுப்பது, உன்னை ஆழ்த்துவது, ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அந்த உணவிலேதான் உன் கர்மவினை தீர்க்கப்படும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அந்த கர்மவினை நிரந்தர தீர்வை அளிக்கும். அதற்காகத்தான் கோவில்களில் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. குரு இடத்தில் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. குரு இடத்திலேயோ கோயில்களிலேயோ அன்னதானம் எவன் உண்கிறானோ அவனுடைய பல ஜென்மத்துடைய கர்மவினை பாவங்கள் தீர்க்கப்படும். அதற்கப்புறம்தான் அவன் ஞானத்தையோ குருவையோ உணரவே முடியும். குருவையும் ஞானத்தையும் உணர இந்த பசி ஆற்றப்படணும். அது குரு இடத்திலிருந்து, குரு கண்களால், குரு தோற்றி வைத்த செயலிலிருந்து நடக்கப்படணும். அப்ப ராமலிங்கம் அவர்கள் தோற்றி வைத்த அந்த அணையா அடுப்பும், யாம் ஒரு இடத்தில் திருவண்ணாமலையில் வெட்டவெளி இருப்பிடம் என்று உணவளித்து கொண்டிருப்பதும் தீராத கருமவினையை என் மக்கள் துயரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவை அளித்து யாம் அதிலிருந்து மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக அல்ல, எத்தனையோ சகோதர சகோதரிகளுடைய கரும வினையையும் பாவத்தையும் போக்குவதற்காக இந்த அன்னதானத்தை தோற்றி வைத்திருக்கிறோம். இந்த அன்னதானம் என்பது ஒரு மனித குலத்தையே வாழ வைப்பதற்காக, மனித குலத்தையே கரும வினையை போக்குவதற்காக, மனித குலத்துக்கே ஒரு புது வாழ்வியலை, புது பயணத்தையும் ஒரு கங்கை நீர் ஓடுவது போல் ஓட வைப்பதற்காகத்தான் இந்த பணி. அதனால்தான் அன்னதானம் என்பதை ரொம்ப உயர்ந்ததாக, ஒரு பசி இல்லாத குரு, பசியை மறந்த குரு, உணவிலிருந்து விடுபட்ட குரு, காமம், இச்சை, கருமவினை, துன்பத்திலிருந்து விடுபட்டவன்
அவன் கையிலிருந்து உணவு கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய ஜென்மாந்திர பாவமாக இருந்தாலும் தீர்ந்து போகும். குரு கையால் நீ உணவு சாப்பிடு, குருவிடம் போய் நின்னுக்கொள். உன் கையில் கிடைக்கின்ற நகரத்தில் நீ ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை குருவிடம் கொடு. குரு அதை நல்ல முறையாக மாற்றி உன்னிடமும் பிறரிடமும் கொடுத்து அவர் ஏழை எளியவர்களை அந்த கர்ம வினையிலிருந்து காத்து அவர் நல்ல வழி அடைய வைப்பார். வெறும் தியானத்தால் ஒருவனை ஞானம் அடைய வைக்க முடியாது. கர்மவினை பித்ருக்கள் சாபம் எவனுக்கு ஒருவனுக்கு தீருகிறதோ அப்பொழுதுதான் அவன் ஞானவானாக தியானவானாக மாற முடியும். தியானத்துடைய அடிப்படை கர்மவினையும் அவனுடைய சாப விமோச்சனம் பெற வேண்டும். சாப விமோச்சனம் என்று அழைப்பார்கள். சாப விமோச்சனத்தை எவன் பெறுகிறானோ அவனுக்கு ஞானம் கிட்டும், ஞானம் கிடைக்கும். இதுதான் வடிவம்.